வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தாங்க. கடகராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருந்தாலுமே மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சென்டிமெண்ட் அதிகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் பார்க்க தெரியாது. எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களுக்கு பெரியவங்களா, குழந்தைகளுக்கு குழந்தைகளா, எல்லாருக்குமே மதிப்பளிக்க தெரிஞ்சவங்க தான் இந்த கடகராசி என்பதை சொல்லலாம். தெய்வ பக்தி, பெரியவங்க மேலே மரியாதைன்னு அதிகமாக இருக்கும். சமுதாயத்து மேலே ஒரு பயம். இதனாலேயே இவங்க எந்த சூழ்நிலையும் நேர்மையாக செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க. சமுதாயத்தை மதித்து நடக்கக்கூடிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய பாக்கியமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான். மங்களகரமான விஷயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான். இதனாலேயே உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே மங்களங்கிறது நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில காலகட்டங்களில் உங்களுக்கு பல போராட்டங்கள் இங்கே சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். பெரும்பாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல 100,000 முறை யோசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் ஒரு முடிவை யோசித்து எடுத்துட்டா எந்த விஷயத்திலும் அந்த விஷயத்தை மாற்றிக்க மாட்டீங்க. சொல்ல வரக்கூடிய கருத்துங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். பிரம்மனே சொன்னால் கூட அந்த கருத்தை மாற்றிக்க மாட்டாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். கோபங்கிறது அதிகமாக வராது. ஆனால் கோபத்தை மட்டும் இவங்க வித்தியாசமான முறையில் தான் வெளிப்படுத்துவாங்க. அதாவது யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக மட்டும்தான் இருந்துருவாங்க. அடிதடியெல்லாம் காட்ட தெரியாதுன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட பழகிறது சிரமம்னாலுமே பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரியறது கஷ்டம். விசுவாசம், உண்மை, வாய்மை நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மன உறுதிங்கிறது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இளைய சகோதர சகோதரி வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது கிடைக்கிறது சிரமம்னாலுமே சகோதர வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்ப உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை திறமையானவங்களாம் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் உங்கள் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. ஒரு நேரம் நல்லா இருந்தால் ஒரு நேரம் சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை சத்துருங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல நிலையில் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்கார பெண்களாக இருந்தாலுமே இவங்க அப்படிப்பட்டவங்க தான். ரொம்ப திறமைசாலின்னு சொல்லலாம். அவங்களால என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அத்தனையும் அழகாக திறமையாக பொறுமையாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய் தந்தை மாமனார் மாமியார் எல்லாருமே இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியவங்களா, அதாவது இவங்களுடைய அன்புக்குள்ளே ஒரு பொறுப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடியவங்களா தான் இந்த கடகராசி பெண்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வெளியில் போகிறது உங்களுக்கு பிடிக்காது. வீட்டிலே என்னென்ன செய்ய முடியுமோ என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யக்கூடியவங்களா தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இது வரைக்குமே வேலை சும்மா அதிகமாக இருக்கும். என்னதான் நீங்கள் வேலையில் அதிகம் கவனம் செலுத்திருந்தாலுமே வீண் பழி உங்கள் மேலே ஏகப்பட்ட மனசாபங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களால் உணர்ந்திருக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையுமே நல்லா இருந்தால் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பாதிப்பு, குழந்தைகள் நிலையில் நல்லானா உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பாதிப்பு, கீழே விழுந்து அடிபடுறது, உடல்நல கோளாறுன்னு அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. உறவினர் வகையிலுமே ஒரு சுமூகமான நிலங்கிறது நீடிச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்திலுமே மகிழ்ச்சி சுபிட்சம் நிறைஞ்சிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே அஷ்டமத்து சனி முடிவுக்கு வரதால இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். கேது பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்து போகிறதால குடும்பத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இருந்துடும் தெரியாமல் மறைங்கிறத உண்மை. உறவினர் வகையில் சந்திச்சு வந்த மனக்கசப்பு மனக்கவலை நீங்கும். இந்த நேரத்தில் உறவினர் வகையில் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மாணவர்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுனாலுமே நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. இந்த நேரத்தில் படிப்பில் முழு கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இனி வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு கடன் உதவி கிடைக்குன்னு நினைப்பீங்க. அது தாராளமாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன சின்ன மன வருத்தத்துக்கு பின்னாடி உங்களுக்கு சாதகமாக முடியும். செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். வேலை சுமையும் அதிகமாக தான் இருக்கும். ஏற்கனவே வேலை சுமை அதிகமாக இருக்கிறதாலே ஒரு வித மன அழுத்தத்திலே நீங்கள் தொடர்ந்து இருந்துட்டு வரீங்க. குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு உணரக்கூடியவங்களாக தான் இந்த நேரம் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது, ஆலய வழிபாட்டுகளை அடிக்கடி மேற்கொள்கிறது, இதை செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதாலே உடலில் ஒரு சோர்வுங்கிறது தன்னால் ஒட்டிக்கும். அதனால் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்ய பாருங்கள். குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி வேலை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் சனி பகவானுடைய பார்வைங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் எப்படி நேர்மையாக செயல்படுறீங்கிறதுல தான் இருக்கும். அதனால் எவ்வளவுதான் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் குறுக்கு வழி பாதை மட்டும் தேர்ந்தெடுத்துடாதீங்க. நேர் வழியில் செல்ல பாருங்கள். இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா நீங்கள் தோணினீங்கன்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் ஆள் தியானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லலாம். லாபாதிபதி சுக்கிரனும் பாக்கியாதிபதி குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறந்த பாக்கிய பலன் தான். அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆறுதலை தேடித்தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் அதுவும் உச்சத்தில் இருக்கிறார். அவரோட ராகு 8ல் புதனும் நல்ல நிலையில் இருக்கிறதால நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும். அதனால தான் நேர்மறை சிந்தனை உங்களுக்கு முக்கியம். தொழிலில் நிறைய வழிகள் பிறக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். இது வரைக்குமே வராமல் இருந்த பல விஷயம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்துன்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா பல வாய்ப்புகளை கைப்பற்றினா கண்டிப்பாக நன்மை உண்டு. தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் யோக பலனை பெற போகிறீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அதிபதி சூரியன் அஷ்டமாதிபதியோடு இணைஞ்சிருக்கிறது சரியான அமைப்பு இல்லை. கொஞ்சம் எதுலையுமே விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லலாம். சில நேரம் பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா இந்த நேரம் காப்பாற்றுறது கஷ்டம்தான். இயல்பாகவே கடகராசி அன்புகள் யாராவது உங்ககிட்ட ஓடி உதவின்னு கேட்டுட்டாலே மனம் கோணாமல் மற்றவங்கக்கிட்டாவது நீங்கள் உதவி வாங்கியாவது மற்றவங்களுக்கு செஞ்சுருவீங்க. இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கட்டும், வாக்கு கொடுக்குறதுல இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு கொடுத்தா இந்த நேரம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், வீண் பழி வரலாம். கவனமாக செயல்பட பாருங்கள். சகோதர உறவு வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்கள் மேலே கோபத்தை காட்டுவாங்க, எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்காமல் நீங்கள் முக்கியமான வேலைகள் எல்லாமே நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். திங்கட்கிழமை நாட்களில் அம்பல் சன்னதிக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி பௌர்ணமி நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரதும், திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பௌர்ணமி நாட்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிலவு நோக்கி நீங்கள் தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நிறைய அன்பு மற்றவங்க மேலே செலுத்தினாலுமே மற்றவங்க மேலே அன்பு செலுத்துவாங்களான்னா அது சந்தேகம்தான். இருந்தாலும் நல்ல மனசுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல மாற்றம் குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசு தரப்பில் நன்மை உண்டாகும். வேலையிலுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் விவசாயம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே ஆதாயம் தரனே சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்ல செய்தியை சேரும். மாணவர்களுக்கு இந்த நேரம் புதிய தொடர்புகள் நண்பர்கள் மூலமாக நன்மை கிடைக்கப்பட்டாலுமே சரியில்லாத நட்புகளோடு நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தலைவலி உடல் சோர்வு ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இஷ்டதெய்வ கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவால செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. திருமண வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு வரணமையும், சொத்து சேர்க்கை, திட்டமிட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. முன்னாடி இருந்த நெருக்கடி இல்லை, விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை தேடி வரும், முன்னெச்சரிக்கையாக இருங்க. கேதுவும் சுக்கரனும் குருவும் உங்கள் முயற்சியை நல்லபடியாக ஆக்கி தருவார். வியாழக்கிழமை நாட்கள் சந்தோஷம் இருக்கிறதால இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் சிறப்பாக இருக்குது. ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானால் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். கேட்ட இடத்துல பண உதவி கேட்டிருந்தீங்கனாலும் கிடைக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் காத்திருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். விருப்பப்பட்ட வேலை நடக்கும். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
மற்றபடி நீங்கள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறீங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறத பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.